இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, விஜயினுடைய ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட் என்ற வெற்றிவேல். நீங்க ரிக்கி ராதன் பண்டிட் அப்படிங்கிறது மட்டும் கேட்டீங்கன்னா ஏதோ வெளிநாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் மாதிரி இருப்பாரு. ஆனா நம்ம ஈரோட்டு பக்கத்தை சேர்ந்தவர். அவர் அவருடைய பெயர் வெற்றிவேல். சரிங்களா? அவர் ஒரு ஆஸ்தான ஜோதிடர், பல பேருக்கு ஜோதிடரா இருந்திருக்கிறாரு. அதுல இப்ப விஜய்க்கு அவர் ஜோதிடரா இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தோழர் வன்னியரசு அவர்கள், சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், சகோதரர் நம்ம தமிழ் அன்சாரி, இவங்க எல்லாரையும் அப்படியே நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி வெறுப்பள்ளி கொட்டி திட்டி தீர்த்திருக்கிறாரு ஐயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு அரசு பதவி கொடுத்தாங்க. இதை இவர்கள் எல்லாம் எங்க கடுமையா எதிர்த்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டப்பேரவையில என்னங்க இது, நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்ட உடனே அடுத்த நாளே விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் செல்லாது அப்படின்னு நாட்டாம தீர்ப்பை மாத்திட்டாரு. இப்ப ஐயாவுக்கு அரசு பதவி இல்ல. இப்ப அரசு பதவி இல்ல அப்படின்ன உடனே இவர் என்ன பண்றாரு, கோவத்துல யூடியூபா போய் எல்லாரையும் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பயங்கரமா திட்டி தீர்த்துட்டு இருக்கிறார். இப்ப ஐயா கிட்ட நமக்கு கேட்கறதுக்கு சில கேள்வி இருக்குது. அதையும் கேட்டுட்டு அதன் பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு செய்தி இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு பேச போறேன். இப்போ ஜோதிடம் பாக்குறது, ஜாதகம் பாக்குறது அப்படிங்கறதுலாம் அவரை ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை. சரிங்களா? அதுல சிலருக்கு நம்பிக்கை இருக்குது, சிலருக்கு நம்பிக்கை இல்ல. அதே வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, அப்பப்ப பாக்குறவங்க, இப்படி பல பேர் இருக்கிறாங்க. சரியா? அதை நம்பி வாழ்க்கையை தொலைச்சவங்க, அதை நம்பி இப்ப வட இந்தியால எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மூட நம்பிக்கைகள் போய் நரபலி வரைக்கும் போனவங்க இருக்கிறான். சரியா? இப்ப இது அவரவர் நம்பிக்கை சார்ந்தது. அதை நீங்க உங்க நம்பிக்கையோட வச்சுக்கங்க, பிரச்சனை இல்லை, அது உங்களோட இருக்கட்டும். இப்ப பிரச்சனை வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்பிக்கையற்றவர்களை விட்டுருங்க, நம்பிக்கை உள்ளவர்களின் பால் நின்று நம்ம சில கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் என்று மிகச் சரியாக கணித்தேன் என்று ரிக்கி ராதன் பண்டிட் சொல்கிறார். ஜோதிடர், ஜோதிடப்படி ஜாதகப்படி அவரு முதலமைச்சர், ஜோதிடப்படி ஜாதகப்படி அவர் முதலமைச்சர் என்பதை நான் சரியாக கணித்தேன் என்று அவர் சொல்றார். அப்போ கட்டப்படி சரியா கணிக்கிற ஆற்றல் அவருக்கு இருந்துக்கு, அப்படி வச்சுக்கிடுவோம். அப்படின்னா அவருக்கு இப்படி ஒரு பதவி கொடுத்தா கடும் எதிர்ப்பு வரும் என்பதை ஏன் அவர் கணிக்கவில்லை? 2, அப்படி கடும் எதிர்ப்பு வந்தால் விஜய் அந்த எதிர்ப்புக்கு மதிப்பளித்து, நான் பணிந்துன்னு கூட சொல்லல, மதிப்பளித்து அந்த பொறுப்பில் இருந்து அவரை விடுவிப்பார், அந்த பதவி அவருக்கு இருக்காது அப்படின்னு ஏன் அவரால் கணிக்க முடியல? 2. அடுத்தது, ஒருவேளை எல்லாமே கட்டப்படிதான் சார் நடக்கும், எல்லாமே ஜாதகப்படிதான் சார் நடக்கும், நீங்க கட்டத்தை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றது உண்மை என்றால், இப்ப விஜய் ஜெயிச்சது கட்டப்படி ஜாதகப்படின்னா, இவருக்கு பொறுப்பு கொடுத்ததும் கட்டப்படி ஜாதகப்படி, அந்த பொறுப்புக்கு எதிர்ப்பு வந்ததும் கட்டப்படி ஜாதகப்படி, அந்த எதிர்ப்புக்கு பணிந்து அல்லது அந்த எதிர்ப்புக்கு மதிப்பளித்து விஜய் இவருடைய பதவியை ரத்து செய்ததும், அந்த ஆணையை ரத்து செய்ததும் கட்டப்படி ஜாதகப்படி. அப்ப எல்லாமே கட்டப்படி ஜாதகப்படி நடக்கும்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இவருக்கு வேண்டாமா? இல்லையா? ஏன்னா இவர் எல்லாருக்கும் என்ன சொல்றாரு, ஐயா நான் வகுப்பு எடுக்கிறேன், உங்களை வெற்றி அடைய செய்வேன், உங்களுக்கு ஆழ்ந்த தியானத்தை கத்து கொடுப்பேன்னா ஐயா சொல்றாரு. அப்படி இருக்கின்ற பொழுது எல்லாமே கட்டப்படி ஜாதகப்படி தானே நடக்குது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்கம் உங்களுக்கு வேண்டாமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? நீங்க எதுக்கு வன்னியரசு மேல போய் கோவப்படணும்? எதுக்கு தமிழ் அன்சாரி மேல போய் கோவப்படணும்? எதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது போய் கோவப்படணும்? இல்லையா? அப்ப நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பக்கம் வாங்கன்னு சொல்றோம். எந்த பக்கம்? 1, கட்டப்படி பேசுங்க, கட்டப்படி இப்படிதாங்க நடக்கும், இதாங்க மாத்த முடியாது அப்படி பேசுங்க. அல்லது சட்டப்படி பேசுங்க, சட்டப்படி இதாங்க அப்படி பேசுங்க. உங்க இஷ்டப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கறத நாம அவருக்கு சொல்ல விரும்புகின்ற ஒரு செய்தி 1. இன்னொன்று மிக 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 முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பஞ்சாயத்தை இன்னைக்கு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். என்னன்னா, ஐயோ என்ன ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்களாமே அப்படின்னு பல பேர் ரத்தம் கொதிச்சு பேசுறாங்க. அவருடைய உணர்வுகளுக்கு நான் தலை வணங்குகிறேன். யாருடைய உணர்வுகளுக்கு? உண்மையான அஇஅதிமுக தொண்டர்கள் உள்ளபடியே அதிமுக ஊறி திளைத்திருப்பார்கள். திமுக தான் அவங்களுக்கு பரம எதிரி, திமுகவோடு கூட்டணி சேர்வதா அப்படின்னு ரத்தம் கொதிச்சிருக்கும் அந்த அதிமுக தொண்டர்களுக்கு. அவர்களுடைய உணர்வுல உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, அறம் இருக்கிறது. அவர்களுக்கு நான் உள்ளபடியே சல்யூட் வைக்கிறேன். உண்மையிலே ரத்தத்தை கீறினா கருப்பும் ஜோப்புமா தான் ரத்தம் வரும். திமுக வெறி பிடிச்ச திமுக காரனா இருப்பான். அந்த தோழன், அந்த சகோதரன், அந்த சகோதரி
அவங்க என்னது அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு ஆட்சியா அப்படின்னு கோவப்பட்டு இருப்பாங்க. அந்த உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். இன்னொரு அணி இருக்குது. ஜனநாயக ரீதியாக ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்திருப்பவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு வழிவிடுவதே சரி. எனவே இது போன்ற முயற்சிகள் ஏற்கத்தக்கதல்ல என்று ஜனநாயக மாண்பிலிருந்து பேசக்கூடிய மார்க்சியவாதிகள், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன், தலை வணங்குகிறேன். இது எல்லாம் இல்லாம ஒரு டீம் இருக்கு. அந்த டீமை என்ன சொல்லி திட்டுறதுன்னு இப்ப நீங்க சொல்லணும். அந்த டீம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அப்படின்னு திமுக அதிமுக கூட சேர்ந்து ஆமா. ஆனா அதிமுக கூட சேர்ந்து விஜய் ஆட்சி அமைக்கலாமா? அது நன்னா அமைக்கலாம், அது சூப்பரா அமைக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை, அது அது சூப்பர் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைத்தது அருவருக்கத்தக்கது, அது ஏற்புடையதல்ல என்று இவர்கள் நம்புவார்கள் என்று சொன்னார். அதே ஸ்கேலை யாருக்கு வைக்கணும்? தாவேகாவுக்கு வைக்கணுமா இல்லையா? தாவேகா அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், ஊழல் அமைச்சர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறதா இல்லையா? சார் கொஞ்சம் அதுக்கு கோவப்படுங்களேன் சார் அப்படின்னா, அது இருக்கட்டும். இது இவங்களை என்னன்னு சொல்றது? இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள்? இப்ப நான் கேட்கிறேன், அதிமுகவிற்கு திமுக மட்டும்தான் எதிரியா, தாவேகாவும் எதிரியா? தாவேகாவிற்கு திமுக மட்டும்தான் எதிரியா, அதிமுகவும் எதிரியா? நான் என்ன கேக்குறேங்க, திமுக அதிமுக ரெண்டுமே தாவேகாவுக்கு எதிரி தானே. அப்புறம் எப்படி அதிமுக கூட தாவேகா மட்டும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம்? யார் இந்த முயற்சியை செஞ்சாலும் தப்புன்னு சொல்றவங்களை நான் தலை வணங்குவேன், சல்யூட் அடிப்பேன். ஆனா ஐயோன்னு அந்த பக்கம் கத்திட்டு இந்த பக்கம் தாவேகா ஊழல் அமைச்சர்களுடைய ஆதரவோடு கரம் கோர்த்து அஇஅதிமுகவை பிளந்து அதிமுக அமைச்சர்களுடைய ஆதரவோடு, முன்னாள் அமைச்சர்களுடைய ஆதரவோடு ஆட்சியில நீடிப்பது தவறே இல்லைன்னு பேசக்கூடியவங்க என்னன்னு சொல்றது? இல்ல என்னன்னு சொல்றது நீங்க சொல்லுங்க. இப்ப கேட்டா அப்ப என்ன வர்றாங்க? திமுக அதிமுக மட்டும்தான் சேரக்கூடாது, ஏன்னா திமுகவும் அதிமுக எதிரி. நான் அதான் கேட்கிறேன், அப்ப தாவேகாவும் அதிமுகவும் நண்பர்கள் சொல்லு, அதையாவது சொல்லிட்டு போ. நான் திருப்பி சொல்றேன், நான் இத பேசுறதுனால திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கும் ஒரு சூழல் உருவாகி இருந்தால் அல்லது இனி உருவாகுமே என்றால் அதை ஆதரிக்கும் நோக்கு துளியும் இன்றி இதை நான் பேசுறேன். அதை ஆதரிக்கிறது என் நோக்கம் இல்லை. நீங்க ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணம்ல சுண்ணாம்பு வைக்கக்கூடிய சில அரசியல் அதிமேதாவிகளை தோல் இருத்து காட்டுவது என்னுடைய நோக்கம். அதை நான் சொல்றேன். அதனால திருப்பி திருப்பி இத கேட்கறதுனாலயே அதை ஆதரிக்கிறோம் அல்ல, அதை கண்டிக்கிறீங்களே நீங்க, இதை ஏன் கண்டிக்கலைங்கிறதா என்னுடைய கேள்வி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒரு பேச்சுக்கு வரும், ஒரு பேச்சுக்கு திமுக அதிமுக தான் பரம எதிரிகள், அவங்கள தவிர வேற எல்லாரும் சேரலாமா? அப்படியா? அப்படின்னா திமுக என்ற இயக்கம் யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? அன்னைக்கு பாஜக எல்லாம் கிடையாது. அன்னைக்கு யாரு? காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக என்ற இயக்கமே தோன்றியது. ஆமாவா இல்லையா? காங்கிரஸை வீழ்த்தித்தான் திமுக ஆட்சிக்கே வந்துச்சு. ஆமாவா இல்லையா? அந்த காங்கிரஸோடு திமுக கூட்டணி சேர்ந்திருக்கா இல்லையா? அந்த காங்கிரஸோடு திமுக கூட்டணி சேரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆமா தானே? அப்படித்தானே சொல்றீங்க எல்லாரும்? ஏன் காங்கிரஸை வீழ்த்தித்தாங்க திமுக ஆட்சிக்கே வருது, அதுல பிரச்சனை இல்லை. இப்ப திமுகவினுடைய தலைவர்கள் யார்? அஇஅதிமுகவுடைய தலைவர்கள் யார்? இப்ப தாவேகாவுடைய தலைவர்கள் யார்? எல்லாத்தையும் எடுப்போம். தாவேகா யாரெல்லாம் தலைவர்களாக சொல்லுது? பெரியார், அம்பேத்கர் இல்லையா? எல்லாரையும் அவங்க தலைவரா ஏத்துக்கிறாங்க. பெரியார், அம்பேத்கரை, பெருந்தலைவர் காமராஜரை இல்லையா? இன்னும் சொல்ல போனா அறிஞர் அண்ணாவை புகழ்கிறார்கள், எல்லாரையும் புகழ்கிறார்கள். அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க, இப்ப திமுகவினுடைய தலைவர்கள் யார்? பெரியார், அண்ணா, கலைஞர். அதிமுகவுக்கு பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், அவ்வளவுதான். அங்க கலைஞர், இங்க எம்ஜிஆர். சரி, இது சித்தாந்த ரீதியாக இவர்கள் இருவருக்கும் என்ன சித்தாந்தம்? ரெண்டு பேருக்குமே திராவிட சித்தாந்தம். கொள்கை ரெண்டு பேருக்குமே எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அதை நடைமுறைப்படுத்துவதில், நிர்வாகத்தில் திமுக அதிமுகவை விட அதிதீவிர திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சி. அதிமுக அவ்வளவு அதிதீவிர திராவிட சித்தாந்தம்லாம் கிடையாது, அவ்வளவு ஒரு திராவிட கட்சி, அப்படி வச்சுக்கலாம் வேண்டாம், அவ்வளவுதானே? உடனே அடுத்தது
அது அப்படி இல்ல. பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருந்தது, அதனால் நாங்க அதை எதிர்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட், அதுலயும் நான் முழுமையா உடன்படுறேன். பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பதுதானே திமுக ஸ்டாண்டு. அப்புறம் எப்படி திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்து அஇஅதிமுகவோடு பேச்சு நடத்தியதாக ஒரு செய்தி வந்ததே பெரும் பிழை அல்லவா? அந்த கருத்துல நான் முழுமையா உடன்படுறேன். இப்ப அடுத்த கேள்வி, அதே பாஜகவை தானே தாவேகா கொள்கை எதிரின்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த பாஜகவோடு கூட்டணியில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமமுக எம்எல்ஏ ஆதரவை எதுக்கு தாவேகா வாங்குச்சு? அந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவோடு ஏன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துகிறது? ஏன் பேச்சுவார்த்தை நடத்தியது? சி.வி. சண்முகம் சொல்றாரு, லீமாரஸ் சொல்றாங்க, அதையும் யாரும் கேட்கல. அப்போ தாவேகா ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, விஜய் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற கட்டற்ற உரிமை விஜய்க்கு மட்டும் யார் கொடுத்தது? ஒண்ணு, ஒரு இடத்துக்கு வாங்க, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அவர்கள் எல்லா விதமான வழிமுறைகளையும் கையாள்வார்கள் அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிருங்க. அப்படி கையாண்டால் அது எல்லோருக்கும் தவறு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வாங்க. அப்படி கிடையாது. திமுக அதை கையாளக்கூடாது, தாவேகா கையாளலாம் என்று சொல்வீர்களே என்று சொன்னால் உங்கள் நோக்கத்தில் என்ன இருக்கு? பிழை இருக்குது. நான் என்ன சொல்றேன், சட்டமன்றத்துல நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை விஜய் அவர்கள் கொண்டு வந்தார், முன்மொழிந்தார். அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் பாஜக அதை எதிர்த்து வாக்களித்ததா? பதில் சொல்லு. எதிர்த்து பேசியதா? திமுக அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை எதிர்த்தது. எதிர்த்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்த்து வாக்களித்து உள்ளே இருந்தார். மற்றவர்கள் ஆதரித்து வாக்களித்தார்கள். பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? நடுநிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுநிலை என்பதும் ஆதரவு. அப்ப பாஜக எம்எல்ஏவனுடைய நடுநிலையை ஏன் யாரும் கொஸ்டின் பண்ணல? அதன் பின்னாடி என்ன நடந்துச்சு? இந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப அமமுகவுடைய எம்எல்ஏ காமராஜ், இன்றைக்கு அவர் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க, ஒரு சுயேட்சை எம்எல்ஏ அப்படி வச்சுக்கோங்க. அவருடைய லெட்டர் கையெழுத்து போடப்பட்டதா செய்தி வந்துச்சு. டிடிவி தினகரன் நள்ளிரவு போனார் எங்க ஆளுநர் மாளிகைக்கு. உடனே அவர் எம்எல்ஏ காமராஜ் வந்தார். காமராஜை அருகில் வைத்துக் கொண்டு டிடிவி தினகரன் விஜய் அவர்களின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்மொழிந்தார். இதுதான் தூய சக்தியாலாம் கேட்டார். சரியா? அப்ப காமராஜ் அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தார்? நான் எங்கேயும் போல, என் பேர்ல போலியா கடிதம் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் சொன்னார். அப்படின்னா ஒரிஜினல் கடிதம் எங்க எல்லாம் கேட்டாங்க. காமராஜரை வச்சுக்கிட்டு தான் யார் கேட்டா? டிடிவி தினகரன் கேட்டார். தான் எந்த இடத்திலும் விஜயை ஆதரித்து கடிதம் கொடுக்கவில்லை என்று சொன்ன காமராஜ் அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டையே காப்பாற்றும் விஜய் என்னை காப்பாற்ற மாட்டாரா என்று ஏன் கேள்வி எழுப்பினார்? ஏன் விஜய்க்கு அவ்வளவு பாராட்டு பத்திரத்தை வாசித்தார்? இதன் பின்னால் குதிரை பேரம் நடந்தது என்று சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே. ஏன் உங்களை போன்ற சிலர், நான் எல்லாரும் சொல்ல, சில அரசியல் அதிமேதாவிகளுக்கு இது புரியவில்லையா, தெரியவில்லையா என்ற கேள்வியைத்தான் டிடிவி தினகரன் எழுப்புகிறார். அப்போ அமமுக எம்எல்ஏ எப்படிங்க திடீர்னு பல்டி அடிச்சாரு மாறுவாரு? ஒரே நாள மாறிடுவாரா? பாஜக எம்எல்ஏ நடுநிலை வகித்தார். இந்த கேள்வி எதையும் கேட்கறது இல்ல. கேட்காம திருப்பி ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக மறுத்த ஒன்றை, பேபி அவர்கள் உறுதியாக மறுத்த ஒன்றை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச்செயலாளர் பேபி அவர்கள் மறுத்த ஒன்றை, எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மறுத்த ஒன்றை, அதெல்லாம் கிடையாது என்று அறச்சீற்றத்தோடு கண்டிக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அறச்சீற்றத்தில் ஒரு அரை விழுக்காட்டையாவது அஇஅதிமுக மேலாள் அமைச்சர்களின் ஆதரவை பெற்ற விஜயை நோக்கி உங்கள் அறச்சீற்றம் அரை விழுக்காடாவது திரும்பும் என்று சொன்னால் உங்களுக்கும் நான் ஒரு சல்யூட் வைக்க தயாராக இருக்கிறேன். உங்களுடைய நிலைப்பாட்டிற்கு என்ன பெயர் என்பதை மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.
குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.